தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்லாவரம் அருகே சாலையில் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்குள் புகுந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வீட்டிற்குள் உணவருந்திக் கொண்டிருந்த 5 பேர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருநீர்மலை திருமங்கை ஆழ்வார்புரத்தில் கற்களை ஏற்றிக்கொண்டு கனரக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அது பல்லாவரம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அங்கே வீட்டிற்குள் புகுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கந்தன், என்ன நடந்தது? கனிமொழி வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை திருநங்கை ஆழ்வார்புரம் இரட்டைமலை சீனிவாச தேர் அருகே பொன்மனம் ப்ளூ மெட்டல் என்ற பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. அதே பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள், அதாவது ஜானகி வயது 50, கீர்த்தனா வயது 21, அதே போன்று கௌசல்யா வயது 23, சுமித்ரா வயது 1, சுர்ஜித் வயது 3, இவங்க அனைவரும் ஒரே வீட்டிலிருந்து வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல இவர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த, அதாவது கல்குவாரியிலிருந்து கற்களை ஏற்றிக்கொண்ட ஒரு கனரக லாரி ஒன்று திடீரென அந்த பகுதியில் வரும்போது கட்டுப்பாட்டையிலிருந்து ஜானகியில் வீட்டிற்குள் சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து நின்றது. இது வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த 5 பேர் மீதும் அந்த சுவர் இடிந்து விழுந்தது. இதனடுத்து லாரி மோதிய அந்த சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடி உடனடியாக அந்த 5 நபர்களை மீட்டு அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதால் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளனர். மேலும் இது குறித்து சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் யார் ஓட்டுநர் என்று தேடி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி பிரதான சாலையில் அதிவேகமாக செல்வதால் இது போன்ற விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி சங்கர் நகர் பகுதியில் பல்வேறு கல்குவாரிகள், கிரசர்கள் அனுமதியின்றி இயங்குவதாக பல்வேறு முறையில் மாவட்ட நிர்வாகம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என. தகவல்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.